கடந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக அங்கு போட்டியிட்டது. இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணித்திருக்கிறது, அதிமுகவும் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக பாஜகவை பொறுத்த மட்டும் மகாராஷ்டிரா தேர்தலின் போது நம்ம பார்த்த ஒரு விஷயம் இருந்தது. அரசு பணத்தை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற உரிமை தொகை மாதிரி 3 மாதத்திற்கான தொகையை அட்வான்ஸாக கொடுத்தாங்க கஜானாவில் இருந்த தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தல் கமிஷனை பொறுத்தளவில் அது அவங்க கையில் தான் இருக்குது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். முதல் கட்ட தேர்தலின் போது ஒரு 11 நாள் கழித்து தான் ஓட்டு எத்தனை சதவீதம்னே சொன்னாங்க. எண்ணப்பட்ட பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே பெரும் தூரம் இருந்தது. எனவே இந்த முறைகேடுகள் அல்லது தேர்தல் இந்த மாதிரி சொன்னால் அது பாஜக தான் அதனுடைய அதிகாரப்பூர்வமான உரிமையாளர்னு சொன்னால் நீங்கள் பாஜகவை தான் சொல்லணும், முறைகேடுகளுக்கும் இருக்கும். பட் அதிமுகவை பொறுத்தளவில் அது போட்டியிடாது. என்னை பொறுத்தளவில் அது சரியில்லை என்று தான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் போராட்டத்தில் வெற்றியோ தோல்வியோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்கள் மன்றத்தில் தான் நீங்கள் எல்லாத்தையும் வைக்க போகிறீங்க. அப்படி இருக்கிற போது பல குற்றச்சாட்டுக்கள் கருத்துக்களை நீங்கள் முன்வைத்து இருக்கக்கூடிய இந்த பின்னணியில் அவங்க மக்கள்கிட்ட அதை சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் அதில் இருந்து அவங்க ஒதுங்கியிருக்காங்க.